மக்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க டீரோல் நீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப மாசமா நாளா வருஷமானு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்துட்டு வீடியோ போடுறோம். ஆக்சுவலி என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, எடிட் பண்ணாம சோம்பேறித்தனம் பட்டு சும்மா வச்சிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் ஜோடியில் எடுத்தது கூட நிறைய இருக்கு. எனக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருந்தேன். பட் நாட் லைக் அ vlog மாதிரிலாம் எடுக்கல, சும்மா கிளிம்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் 1.5 years 2 to 3 years முன்னாடி நான் எடுத்த vlog, ஊட்டி vlog, இதெல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கேன். கனால என்னோட ஃபைட் சீனோடது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த வீடியோவே எவ்வளோ நாள் கழிச்சு வருங்கிற ஒரு பயத்தில் தான் நானும் இருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு குட்டியாக எடிட் பண்ணி கூட போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பிளான் போட்டு அந்த பிளான் நான் சக்ஸஸ்ன்னு நம்புறேன். பிகாஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். எஸ், படத்துக்கு தான் போகிறோம். அது என்ன படம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும் ரீ ரிலீஸ்க்காக. கில்லி ரீ ரிலீஸ் அதுக்காக. ஸோ ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ் கோட் வந்துட்டு ஒயிட் டீஸ் அண்ட் ப்ளூ பேண்ட். வழக்கத்து மாறாதான் நம்ம எப்பவுமே செய்வோம், ஏன்னா என்கிட்ட இல்லை அதனால. ஸோ எஸ், ஒயிட் சொன்னா நான் பிளாக் போட்டு வந்திருக்கேன். எத்தனை பேத்துக்கிட்ட அடி வாங்க போறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தர்ஷிகாக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் போகிறோம். தர்ஷிகாக்கா வீடு வந்துட்டு நம்ம வீட்டு பழைய வீட்டுக்கிட்ட இருக்கு. ஸோ அங்கே வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்னு நான் எப்படி தெரிஞ்சுப்போம். எஸ், லாவா கேக் வாங்க போகிறோம். கிட்டி, என்ன இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்னா, 45 rupees இருந்த லாவா கேக் இப்போ 65 ரூபாய் ஆயிடுச்சா. எப்படி 20 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு தெரியல. கேட்டால் ரா மெட்டீரியல்ஸ் அதனால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ கூப்பிட்றாங்க, நம்ம வெளில போகல. 65 ரூபா, பரவாயில்ல. ஓகே வாங்க இப்போ தர்ஷிகாக்கா வீடு போகலாம். சுற்றி வீடு கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பிரயாணம் இங்கே இருக்கு. ஐயோ, லிஃப்ட் வேலை செய்யாதா? ஓகே, செகண்ட் ஃப்ளோர் போகணும். வந்து ஒரு ட்ரெஸ் மாத்தி, ரெண்டாவது ட்ரெஸ் மாத்தி, இது வந்து இப்போ 3வது லுக்ல இருக்கேன். என்ன கீழே வந்துட்டு ஷார்ட்ஸ் கொஞ்சம் பட்டாப்பட்டி போட்டு போட்ட மாதிரி இருக்கு. இங்க இதுவா? எது இதுவா? இதுவா? நம்பர் 5 ஓகே, நாங்க கிளம்புறோம். பாய். லைட்டிங் பார்த்துட்டு கிடைக்க மாட்டேன். நீங்க போகலாம், அக்கா ப்ளீஸ். காப்பிரைட். ஸோ இந்த பாட்டு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசுவேன். நாங்க இப்போ வந்து ஏஞ்சலின் அக்காவை பிக் பண்ண போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா ஏஞ்சலினை பிக் பண்ணி அவளை திருப்பி வீட்ல விட்டுட்டு தான் வருவோம். தியேட்டர் போக மாட்டோம். ஏஞ்சல் அக்கா வந்துட்டாங்க இப்போ. ஹாய். அப்பா, பாட்டு நின்றுச்சு. காப்பிரைட்ஸ் பாட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க அக்கா. இந்த அக்கா புரிய மாட்டேங்குது. சீரியஸ்னஸ் புரியல.
3 பாட்டு இருக்கு. எனக்கு அக்கல் காமிச்சிட்டு இருக்கீங்க டிரோல் நீங்க? இல்ல மறந்துட்டேன். ஆமாவா? அப்ப நீ பாட்டி அழகி லேட்டாவே போயிருக்கு. என்னடா நம்ம சொன்ன திருப்பி சொல்லு. பதிவு பண்றீங்களா? எல்லாமே பதிவு பண்ணுங்க. ரெஸ்ட் பண்ணுங்க தயவுசெய்து. தெரியாம ஃபோன் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. கட் பண்ணிருங்க. தெரியாம தப்பான டாஸ்க். ஐயா எடிட்ல தூக்கிடுங்கயா. எடுக்கவே இல்லையா. ட்ரைபாட் எது தெரியுமா? இங்க பாருங்க, சாமி தான் ட்ரைபாட். என்ன பண்றாங்க பாருங்க. நைட்டு 3 மணிக்கு அதுதான் தியேட்டர்ல வந்துட்டு முடிஞ்சு. அவ்வளோதான் எங்களோட கூத்தெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சோறு சாப்பிட போறோமா தெரியல. குரூப்ல ஓட்டின் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்று பண்ண போறோம். பண்ணி 3 மணி டைம்ல 3 மணி நம்ம தூங்காம கொள்ளாம சுத்த போறோம். நாளைக்கு காலைல ஃபுல்லா தூங்க போறோம். ஒரு பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நாங்க செய்வோம். 11:30 மணிக்கு ஷோ வந்தோம். இப்போ 3 மணி ஆக போகுது. அப்ப கூட வீட்டுக்கு போல பிரியாணி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறோம்.
போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அக்கா தான் கிளம்பு. உங்களோட vlog வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகும். ஏன்னா என்னை விட்டுட்டு போய் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக போகிறா. ஸோ 2 வருஷம் எடுத்த வீடியோவே இன்னும் அடுத்து வந்து அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடியோ போடுவான்னு அவளோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். பாய். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. மணி வந்து 3:12 அக்கா 3:45 கட்டு. போரா வந்தோம், சோறு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பேன் கேக் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்து அடுத்த அட்டியை பார்த்து போகிறோம். ஐயோ போட்டது அங்கே இருக்கா? கொண்டை மட்டும் போட்டு ஐயோ கொஞ்சம் கேவலமா சிரிச்சுட்டு. அக்கா அக்கா இங்க அக்கா அக்கா தொண்டையில பொண்ணு போலே. இவங்க திரும்புவாங்களா? நம்ம 2xல வீடியோ எடுக்கணுமா? அது நாளைக்கு கேண்டிடாக்கா? பியூர்லி கேண்டிடா? ஓகே ஓகே. நான் இதுலயே ஷூட் பண்ணிட்டா 2 ஆங்கிள் 2 கேண்டிட். வெந்துச்சா வேகலையா? என்ன விளையாடிட்டு இருக்காரு? என்ன மினுக்குறீங்களே? தீரோல என்ன விசேஷம்? ஒண்ணுல கேட்காத வரைக்கும் நல்லது. ஆமா வேணாண்டி வேணாம். அது இல்லாம அது நல்லா இல்ல. ரொம்ப நேரம் ஊற வச்சு அவன் இங்கதான் இருந்திருப்பான் போல. நமக்கு தான் தெரியல. நல்ல வேலை எடுக்கல. ஆக்சுவலி இவதான் வந்து எல்லாமே அடிச்சுட்டு வந்த மாதிரி திடீர்னு காணாம போறாங்க. நான் வந்து சூப்பர் கலர் கொடுத்ததா இருக்கேன். சுத்தி பார்த்து நான் சுத்தி முடி வச்சிருந்தானா அடிச்சு. இப்ப என்ன பண்ணோம், சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு வந்தோம். ஆனா இங்க பார்த்தா எங்க நேரம் சாப்பாடு இல்ல. அடுத்த பிளான் இன்னும் கொஞ்சம் தூரமா புளியாந்தோப்பு போய் சாப்பிடலாம். எனக்கு பிரியாணி சாப்பிடாம சீரியஸா புளியாந்தோப்பு அங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா என் வீடு? நாங்க வந்துட்டு சாப்பிட்ட அப்புறம் தான் சோடா குடிப்பாங்க. நாங்க சோடா குடிச்சிட்டு போய் பிரியாணி சாப்பிட போறோம். நைஸ். என்ன பண்ண போறோம், என்ன பிரியாணி சாப்பிட போறோம், எப்படி சாப்பிட போறோம்னு ஸ்டே டியூன் இந்த வீடியோல பாருங்க. புளிகுளம்ல வந்து புளியந்தோப்பு, சாரி கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால புளியந்தோப்புல வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு இப்ப எல்லாருமே கிளம்புறோம். பாலி கிளம்பிட்டா? ஆமா நான் கிளம்பிட்டேன். ஆனா நான் இங்க தான் அவளோட வீடியோல. ஆனா நான் கிளம்பிட்டேன். ஐயோ கிரிஞ்ச். பை. எஸ். உன்னை விட்டுட்டு போய் கிளம்புறோம் நாங்க. நீ கிளம்புறியா? நீ கிளம்புறியா? பை பை. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு டீடோல் வீட்டுக்கு போவோம். நாங்க அப்போ பை. ஓகே டாடா. ஐயோ ஹக்கி. ஐயோ டாடா பை. கிளம்பியாச்சு. நன்றி வணக்கம். ஜோக் மூட்டை மாதிரி இருக்கு. ஜோக் மூட்டை. ஓகே பை. ஹக்கி மட்டும் கொடுத்துறேன். பாய். அவ்வளோதான். இதோட நானும் தர்ஷிகாக்கா எஞ்சினும் அப்படியே கிளம்பிடுவோம். நிறைய ரொம்ப சரி என்ன சொல்லுவாங்க முடிக்கிறப்போ? ஓகே பாய். தேங்க்யூ குட் நைட் டாடா.